எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவு வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். நம்ம என்ன பண்ணுறோமோ அது நம்மளுக்கு திரும்பி வரும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு எந்த தீங்குதல்னாலும் பண்ணிக்கலாம், எது பண்ணாலும் நம்மளுக்கு எதுவும் பண்ணாது, நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துருவோம், ரொம்ப செல்ஃபீஸாக வாழ்ந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்ருக்காங்க. நமக்கு எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. பட் அப்படி கிடையாதுங்க. இந்த உலகம் அப்படி உருவாக்கப்பட்டது கிடையாது. எப்போவுமே நீங்கள் பண்ணுற செயல் உங்களுக்கு அது எதிராக வந்து அமையும். நல்ல வினைகள், நல்ல செயல்கள் நம்ம பண்ணுறோம்னா கண்டிப்பாக நல்லதாக அமையும். கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது நம்ம சிக்குவோம், மாட்டிக்குவோம். அதனால் எப்போவுமே நம்ம மனசுக்கு கரெக்டாக தர்மத்தின் வழியில் கரெக்டான ரைட்டான ரூட்டை பார்த்து நடந்து போயிட்டு இருக்கிறது தான் எப்போவுமே நம்ம வாழ்க்கைக்கும் சந்தோஷம். இதை பற்றின ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி தான் நம்ம இந்த எபிசோடில் கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எப்படி இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ரீசெண்டாக நிறைய நண்பிகள் நான் பேச முடிஞ்சது. இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் கால் பண்ணி நான் பேசினேன். அவங்களோட பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்க வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய பாட்காஸ்ட்டையும் அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி உங்களோட சப்போர்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் ஆர்ஜே மனோ _ இந்த ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிளில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா மக்களை சென்றடைய முடியும். நிறையா மனிதர்களை உங்களை மாதிரி நண்பர்கள்கிட்ட நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியும். இந்த பாட்காஸ்ட்டோட வெற்றி ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கும் அது முக்கியமான ஒரு வெற்றியாக அமையும். நம்மளுக்கு தெரியாத ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கை இது கொடுத்துட்ருக்கு. இதனால் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. உங்களோட சந்தோஷம், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய புன்னகை மட்டும்தான். இது மணிக்காக பண்ணுறது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த மோட்டிவேஷன் உருவாக்குச்சு. அதை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த ஒரு ஓட்டம். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் நம்ம 200th எபிசோட் மறந்துடாதீங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எழுதி அனுப்புங்க. சிறந்த ஃபீட்பேக்கு சூப்பரான ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 200வது எபிசோடில் நம்ம நண்பிகளோட நீங்களும் சேர்ந்து என்னோட பேசலாம். நிறைய பேர் பேச ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் 200வது எபிசோட் வரப்போகுது. ஆல்ரைட், இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோடில் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். நம்ம தளபதி சொல்கிற மாதிரி. ஒன்று தளபதி ஃபேனான்னு கேட்காதீங்க. இல்லை, அந்த டைலாக் பிடிச்சிருக்கோம். பூமரேங் அப்படின்னு வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமரேங்னா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்மா நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு திருப்பி வரும். ஒரு நல்ல செடியை விதைக்கிறீங்க, நல்ல எண்ணங்களோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே இது நீங்கள் ஒரு கெட்ட விஷயத்தை விதைக்கிறீங்க, கெட்டதாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதானே வளரும். கத்திரிக்காய் விதைச்சோன்னா கத்திரிக்காய் தான் வளரப்போகுது. அதே இது நம்ம பாவக்காய் விதைச்சோன்னா பாவக்காய் தான் விதறப்போகுது. அரளிக்காய் விதைச்சோன்னா அரளிக்காய் தான் வளரப்போகுது. அப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நடக்க போகுது. அது உலகம் அறிந்த உண்மை. ஆனால் அதை நிறைய பேர் மறந்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. இதை நம்ம என்னால் பண்ணிடலாம், எப்படினாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம நண்பியும் நம்மளும் அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நம்ம எப்பயுமே நல்ல விஷயங்களை யோசிச்சு நல்லதாக நினச்சி வாழ்க்கை எப்படிலாம் வாழலாம், எப்படியும் வாழலாம் அப்படின்னு இல்லாமல் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கி இந்த ஒரு கதையிலேருந்து நம்ம அந்த விஷயத்தை தான் கற்றுக்க போகிறோம். அப்படி என்னப்பா கதை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாள் ஒரு விவசாயி தன்னோட விவசாய நிலத்துக்கு நீர் ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்காரு. அதாவது விவசாய நிலத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணும் உங்களுக்கே தெரியும். அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஆற்று நீர் பாசனம் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவரும் நெல், கரும்பு இந்த மாதிரி மாற்றி விதைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கோ
அங்கே பக்கத்தில் தண்ணி ஆதாரம் நிறைய குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இப்போ உலகத்தில் உண்மையுமா தானே, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. உடனே அவர் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட வந்து ஒரு கிணறு அவங்க வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட விவசாய நிலம் கிடையாது. ஓகே, ஏன் நம்ம அந்த கிணத்தை கூட விலைக்கு வாங்கிட்டு நம்ம விவசாயத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஏன்னா விவசாயம் தானே அந்த உலகத்தோட உண்மையான ஒரு முதுகெலும்பு. அப்படி இருக்கும்போது கேட்டவொடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரரு இவரை ஏமாத்துன்னு நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, அவர் தந்திரமாக என்ன யோசிக்கிறாரு, நம்ம ஏன் விவசாயியை ஏமாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் விவசாயி விலைக்கு வாங்கிட்டார். அவர்கிட்டையும் இவர் விற்றுட்டு போயிட்டார். நல்லா காசு கிடச்சிருச்சு. அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. அடுத்த நாள் விவசாயி வந்துட்டு, ஐயா, நம்ம விவசாயத்தை நிலத்துக்கு தண்ணி போடணும், கொஞ்சம் போட்டு விட்றீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா கரண்ட் வந்து அவங்க வீட்டில் இருந்திருக்கு, அது கேட்டுருக்கிறாரு. உடனே பக்கத்து வீட்டுக்காரர் அந்த கொடுத்தார்ல கிணத்தை, அவர் அதெல்லாம் கொடுக்க முடியாது, போ இதுக்கு இங்கே வந்து இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே ஏங்க நேத்தானங்க எழுதி கொடுத்தீங்க, எனக்கு விற்றுட்டீங்களேங்க, அதுக்கப்புறம் எதுக்குங்க நீங்கள் எனக்கு தண்ணி விட மாட்டீங்க, எனக்கு தண்ணி வேணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அதுக்கு பயங்கரமாக தந்திரமாக யோசித்த அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கிணத்தை மட்டும் தானே விற்றேன், தண்ணீரை கிடையாதுல்ல அப்படின்னு டப்புன்னு கதவை மூடிட்டு போயிட்டார். விவசாயிக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், அதாவது அப்படி ஒரு ஷாக்கிங், ரொம்ப வருத்தமாக இருந்தது. ரொம்ப மனசு உடஞ்சிட்டு என்னையா அப்படி பண்ணிட்டாரு, இப்படி ஏமாற்றிட்டாரு, அவர் எதுக்கு நம்மளால் முடியலையே, ஏன் இப்படிலாம் இருக்காங்க மக்கள், இதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு உடனே வேகமாக மன்னன்கிட்ட போய் நியாயம் கேட்க போயிட்டார். மன்னன்கிட்ட போயிட்டு, ஐயா இவர் பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தார், என் விவசாய நிலத்துக்கு தண்ணியே இல்லையா, எல்லாம் வாடி போயிருந்துச்சு, அதை பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் அந்த பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கிணற மட்டும் விலைக்கு வாங்கினையா, ஆனால் இவர் இப்படி சொல்லிட்டாருங்க, தண்ணி தான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிணத்த மட்டும் தான் விற்றேன், தண்ணியை வைக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை ஏமாற்றி அனுப்பிச்சிட்டாருங்கய்யா, நீங்கள் தான் எனக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே அங்கே பேரரசர் என்ன சொல்கிறாரு, அதாவது அமைச்சர்கள்லேயே ரொம்ப புத்திசாலி யார், பீர்பாலோட ஸ்டோரி கேட்டிருக்கீங்க, இது ஒரு பீர்பால் ஸ்டோரி தான். பீர்பாலை கூப்பிட்டு உடனே, பீர்பால் இங்கே வாங்க, போயிட்டு இந்த பிரச்சனை என்னென்னு பார்த்துட்டு வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஆர்டர் பண்ணுறாரு. உடனே பீர்பாலையும் அந்த விவசாயி கூட்டிகிட்டு போய் அங்கே பக்கத்து வீட்டுக்காரரை வந்து கூப்பிட்றாரு. ஐயா, கொஞ்சம் வெளில வர முடியுமா, என்னையா அவன்டா சொல்லிட்டேன்ல, காலையிலே நான் கிணத்துல தண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன திருப்பி. உடனே பீர்பால் வர்றாரு, நான் அமைச்சர் வந்திருக்கிறேன். உடனே ஐயா சொல்லுங்கய்யா, என்னங்க, சரி நீ பண்ணுறது நியாயமா என்னங்க நியாயம் தானே, கிணத்து தானே கொஞ்சம் தண்ணியை வைக்கல அப்படின்ற மாதிரி இவர்கிட்டையும் அவர் ரொம்ப பயங்கர கத்தாளமாக பேசியிருக்கிறாரு. உடனே பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து பீர்பால் கேட்குறாரு, விவசாயியை ஏன் கிணத்துலேருந்து நீங்கள் தண்ணி எடுக்க அனுமதிக்கலை, அதான் கிணத்தை வந்து விவசாயிக்கு விற்றுட்டில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பக்கத்து வீட்டுக்காரர் அவர் சொல்கிறாரு, பீர்பால் அவர்களே, நான் அவருக்கு கிணத்தை மட்டும்தான் விவசாயிக்கு விற்றேன், ஆனால் அதில் உள்ள தண்ணீரை கிடையாது, கிணத்துலேருந்து தண்ணீர் எடுக்க அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக பேசுகிற நினைப்பில் பேசிட்டார். உடனே பீர்பால் வந்து பக்கத்து வீட்டுக்காரரோட தந்திரத்தை உணர்ந்துட்டார். பீர்பால் தான் ரொம்ப தெளிவான ஆளாப்பில், அவர் பண்ணாத லீலைகளா. அவர் என்ன சொல்கிறாரு, சரி இதோ பாருப்பா, நீ கிணத்தை விற்றுட்ட, சரி அப்போ விவசாயியோட கிணத்துல உனக்கு தண்ணீர் வைக்க உரிமை கிடையாது, உன் தண்ணீரை நீ எடுத்து போய் எங்கே வைக்கணுமோ வச்சுக்க, நீ அவரோட சொந்தமான கிணத்துல வச்சுருப்பதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, அதுக்கு மேலே நீ வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா அதுக்கு டெய்லி வாடகையை கொடுத்துட்டு நீ வாடு தண்ணியை வச்சுக்கப்பா, இல்லையா மொத்த தண்ணீரையும் வெளியே எடுத்துகிட்டு கிணத்தை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர், அவருக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங் ஆகி போச்சு. என்னடா இப்படி வந்து மடக்கிட்டாப்லையே, இவர்கிட்ட நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் திட்டம் தோல்வி அடைஞ்சதை நினச்சி பக்கத்து வீட்டுக்கார்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உடனே வீட்டுக்குள்ளே ஓடிட்டார். விவசாயி வந்து பீர்பாலுக்கு, ஐயா ரொம்ப நன்றி இதை சால்வ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து நமக்கு என்னங்க தெரியுது, எப்போவுமே நம்ம ஒருத்தவங்கள ஏமாற்றணும்னு நினச்சோன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. ஏமாற்றணும் அப்படின்னா அதற்கான பலனையும் அனுபவிக்கணும். எப்போவுமே எதை விதைக்கிறோமோ அதை நம்மளுக்கு கிடைக்கும். மற்றவங்கள ஏமாற்றணும்னு நினச்சோன்னா நம்மளை இன்னொருத்தன் ஏமாற்றிட்டு போயிடுவான், மற்றவங்கள கஷ்டப்படுத்த நினச்சா நம்மளை கஷ்டப்படுத்துவான். நம்மளை ஒருத்தன் கஷ்டப்படுத்துகிறான்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவனுக்கு வாழ்க்கை திருப்பி கொடுக்கும். நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய 90% ஆஃப் த பீப்புள் வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% நல்லவங்க இருக்க தான் செய்வாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லலை. அந்த மாதிரி சூழ்நிலைகளில்
எப்போவுமே நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணி அவங்களோட சண்டை போடுறது, இல்லை நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது, மற்றவங்களை ஏமாற்ற நினைக்கிறது, எதையுமே நீங்கள் மனசில் வச்சுக்கிறாதீங்க. எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாதுங்க. இந்த வாழ்க்கை ஒரு குறுகிய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகுது, எவ்வளோ சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா ஒற்றுமையாக வாழ்கிறது தான் பெஸ்ட்டு. மற்றவங்கள ஏமாற்றி என்னங்க நடக்க போகுது? எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்போவுமே கரெக்டாக இருங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பேக் டு யூ அப்படின்னு சொல்லுவாங்க. பூமராங் பேக் டு யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன்ஸ் டு யூ சொல்லுவாங்க. கர்மா. ஸோ வாட் எவர் வி டூ தட் வில் கம் பேக் டு அஸ். அதுதான் இந்த ஸ்டோரியோட முக்கியமான கருத்தும் கூட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சில நேரங்களில் மற்றவங்களை கஷ்டப்படுத்திடுறோம். நம்மளுடைய சொந்தங்கள், உறவுகள் யாரையோ தூக்கி எறிஞ்சிடுறோம். ஆனால் கடைசியில் யாருமே இல்லாதப்போ நம்ம ஒரு கஷ்டம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் எப்போவுமே அந்த மாதிரி இருந்துடாதீங்க. ஒரு அன்பை பகிருங்க, நல்லவங்களாக இருங்க. உங்களை இந்த மாதிரி ஒருத்தவங்க ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட விலகி இருங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அவங்களுக்கே கிடைக்கும். நீங்கள் கோவப்பட்டு எதுக்கு கஷ்டப்பட்டு அவங்கள பிடிச்சிக்கிட்டு, அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த கதையிலேருந்து ஒரு சூப்பரான கருத்தை நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய எபிசோட்ஸ் உங்களுக்காக அடுத்தது வரப்போகுது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம எபிசோடை தொடர்ந்து நீங்கள் லெசன் பண்ணி உங்களை சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ராப்ளம் லெசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபை லெசன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் RGMano_ இந்த இன்ஸ்டாகிராம் விஷயங்கள் நான் உங்களுக்கு ஆர்வமாக காத்துட்ருக்கேன். நம்மளோட 20வது எபிசோட் கான்டெஸ்ட், யார் இந்த ப்ரைஸை வின் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்புங்க RGMano_. அது மட்டும் இல்லாமல் 200 எபிசோடில் நிறைய நண்பிகள் பேச போகிறாங்க. அவங்களோட பேசுறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். உங்களோட கருத்துக்களை கேட்பதற்கும் ஆர்வமாக இருக்கேன். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இருக்கீங்க RGMano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன். மன்னோ டேக் கேர் நண்பா, நன்பி. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க உங்களுடைய நாட்களை. ஹாப்பி பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RGMano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.